எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நான் என்னுடைய வியூல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். இதை ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க, ரெக்கமெண்டேஷன்ஸா எடுத்துக்க வேணாம். இது போக நீங்க உங்களுடைய செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இல்ல ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இல்ல யாரென்னாலும் ஃபாலோ பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ நம்ம தான் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் விப்ரோ பைபேக் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. தென் அது சம்மந்தமா டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பைபேக்கை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சுங்க 5ஆம் தேதியோட. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. 200க்கு கீழே நல்லாவே கீழே இறங்கி வந்திருக்கு. ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்காங்க, என்கிட்ட ஒரு 136 ஷேர்ஸ் இருக்கு. நான் இப்போ பைபேக் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில், அதாவது 17th வரைக்கும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 15 ருபீஸ் ப்ராஃபிட் வர்ற மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பட் நான் இப்போ ஆவரேஜ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் பைபேக் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரியான டாக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. April 1, 2026 இருந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தாங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வழக்கம் போல நம்ம ஈக்விட்டிக்கு காமனா ஷார்ட் டேர்மும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் அதுதான் பொருந்தும். தென் 136 அப்படின்ற கவுண்ட் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. ஷேர் ப்ரைஸ் இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆட் பண்றப்ப பயங்கரமா கீழே இறக்கி கொண்டு வந்துடலாம். பெரும்பாலும் நம்ம ஷேர்ஸை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா நம்ம வச்சுக்கிறதுக்காக தாங்க கன்சிடர் பண்றோம். நல்ல அப்ரிசியேஷனுக்காக 2 times 3 times பார்க்கணும். ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் 10 years 15 years ஹோல்ட் பண்றப்ப அப்படின்னு தான் பார்க்குறோம். வெறும் 15 ருபீஸ்க்காக நம்ம ஷேர்ஸை கொடுக்குறத நான் எப்பொழுதுமே பண்ண மாட்டேங்க. அது போக விப்ரோ பைபேக் இப்போ போட்டாங்கன்னா திருப்பி போடவே மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்க 2015க்கு அப்புறம் 10 years எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 times பைபேக் போட்டிருக்காங்க. 2016, 17, 19, 20, 23, இப்போ 2026. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம முற்காலங்களில் சொன்னது தாங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ், ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர்ஸும் கூட. ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ற ட்ரெண்ட் எல்லாருக்குமே புரியுது. எவ்வளோ தூரம் இறங்கலாம் அப்படின்றத நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கவுண்ட்டை நீங்கள் கூட்டலாம் அப்படின்றது என்னுடைய வியூங்க. உங்களுக்கு இந்த ஸ்மால் ப்ராஃபிட்காக பைபேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சூழ்நிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இன்னும் ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா அவங்களே டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. அது போக ஷேர் ப்ரைஸ் இன்னும் கீழே இறங்குது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை கீழே குறைச்சதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு இந்த 15 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதில் 10 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டாகவே வந்துடும். ப்ளஸ் உங்கள்கிட்ட ஷேர்ஸ் இருக்கும், அதுவும் லோயர் ப்ரைஸ்க்கு நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். இனிமே அடிஷ்னலாக ஷேரை எடுத்து ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸை குறைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க. ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சு. ஸ்டட் சக்சஸரிஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் 25% பக்கமாக ரேலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 weeks நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ், டெட் ஃப்ரீ ஸ்மால் கேப் பிஸ்னஸ். ஸோ விருப்பப்படுறவங்க பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 20 times earnings பக்கமாக இருந்ததுங்க. இப்போ 23 times earnings வந்துருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான சைட்ல எல்லாம் இல்லை. நண்பர் 25% ரேலிக்கு அப்புறம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாருங்க. ரேலி ஆகாததுக்கு முன்னாடியே அது நல்ல வேல்யூவேஷன், நல்ல ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னப்பயே அந்த ஹிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். கீழே இறங்குங்க, ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். ஓவர் வேல்யூட் சைடு இல்லை. பட் நம்ம எதுக்கு அதை பற்றி அப்டேட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் மணப்புரம், முத்தூட் இந்த பங்குகள் எல்லாமே இப்போ கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ரெண்டுமே நல்ல பிஸ்னஸ்ங்க. ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு, ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ். 2 பேருமே உள்ள மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் வச்சிருக்காங்க. அங்க பெல்ஸ்டார் அப்படின்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்குங்க முத்தூட்டுக்கு கீழே. இங்கே ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு. முத்தூட் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. மணப்புரம் பொறுத்த வரைக்கும் 2026 ஃபினான்ஷியல் இயர்ல கொஞ்சம் டல்லா இருந்திருக்கலாம் ரிசல்ட். முக்கியமான காரணம் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருந்த ஸ்ட்ரெஸ். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். மணப்புரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் டு புக் தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ்ங்க. 1.7. தென் முத்தூட்டை பொறுத்த வரைக்கும் 3 times புக்குக்கு போயிடுச்சுங்க. நம்ம ரெண்டையுமே பார்க்கக்கூடிய சூழல் இருக்காது. 1.5 times புக்குக்கு கீழே வந்தா பார்க்கலாம். இதே பிசினஸ் பண்ணக்கூடிய மற்ற நிறுவனங்கள் நல்ல லெவல்ல இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 2 பேருமே அக்ரெசிவா கோல்ட் லோன் கொடுக்குறாங்க. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன் இருக்குங்க. முத்தூட் மணப்புரத்தை கம்பேர் பண்றப்ப வேல்யூவேஷன் சீப்பா இருக்கு. பட் ரெண்டுமே புக் வேல்யூ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆனாலும் காஸ்ட்லி கிடையாது. தென் உங்களுக்கு புக் வேல்யூக்கு கீழே வேணும், பிளஸ் கோல்ட் ஃபைனான்ஸ் பண்ற மாதிரி பங்குகளை பார்க்கணும் அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தாங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈசாஃப், தென் உட்ரா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இது எல்லாமே புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. நான் பெரும்பாலும் சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை ட்ரேஸ் பண்ணுவேன். ஈசாஃப் தென் உட்ராஸ் பேங்கை பார்க்கறது இல்லை.
பட் ஈசாப் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடி இருக்குங்க. அவங்களுக்கு என்பிஏ அதிகமாக இருக்கும். அவங்களுக்குன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்பிஏ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. என்பிஏ குறையும் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். அவங்க முற்காலங்களில் நிறையா மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் அவங்களுடைய என்பிஏ கூடியிருக்கலாம். எல்லா நிறுவனங்கள்லையுமே க்ரோத் இருக்கும். என்பிஏ குறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ செக்யூர்ட் லெண்டிங்கை வந்து ஆக்சிலரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லாஸ்ட் ஒரு 6 months-ஆகவே, லாஸ்ட் 2 quarters-ஆகவே. ஸோ இது கண்டினியூ ஆகும். அதனால அவங்களும் என்பிஏ குறைச்சு நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்க. ஒரு சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான சைடு போயிடுச்சுங்க. அதெல்லாம் விட்டுறது நல்லது என்னுடைய வியூவில். ஸோ மணப்புறம் முத்தூட்டை பார்க்கறதுக்கு, ஓவர் வேல்யூட் சைட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கறதுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் ஒரு சில ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணணுங்க. என்ன காரணம் அப்படின்றத சொல்லிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரேலி ஆயிருக்கு. தென் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்பி அதிகமாக இருக்கும். நல்ல நம்பர்ஸ் காட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தென் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு நண்பர் எழுதியிருக்காங்க. டாக்டர் ரெட்டி, நாட்கோ, சைடஸ் இதெல்லாம் இப்பயுமே நல்ல லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நாட்கோ லோயர் லெவலுக்கு வந்திருக்குங்க. க்ளோஸ் டு 52 week லோக்கு வந்திருக்கு. 52 week லோ மெட்ரிக்ஸ் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். 13 times earnings தான் டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். இன்னுமே கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் ரெட்டிஸ் எங்கேயும் போகல. வேல்யூவேஷன் கூடுற மாதிரி தெரியும். ஜைடஸ்க்கு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1115 நினைக்கிறேங்க. அதனால கொஞ்சம் ரேலி ஆயிருந்திருக்கலாம். விருப்பப்படுறவங்க இந்த ஆர்டர்ல பார்க்கலாம். நாட்கோ, ரெட்டி, தென் ஜைடஸ். அது போக சிப்லா, லுபின் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து 25 times earnings கீழே தாங்க இருக்கு. தென் கேப்லின் பாயிண்ட், சன்ஃபார்மா இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கேப்லின் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் 30 times earnings கீழே தான் இருக்கும். ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. தென் சன்ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சைடுக்கு போயிருக்கும். சன்ஃபார்மா பார்க்கறதுக்கு டாக்டர் ரெட்டிஸோ சிப்லாவையோ பார்த்துட்டு போயிடலாம். ஈவன் லுபின் கூட லோயர் லெவலில் தான் இருக்கும். சன்ஃபார்மா கொஞ்சம் காஸ்ட்லி இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப. தென் கர்நாடகா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் எஸ் பேங்க் இந்த 4 நிறுவனங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே பிரைஸ் டு புக் 0.8 தான் இருக்கும். புக் வேல்யூ கீழே தான் இருக்கு. ரேலி ஆயிருக்கு. Q4 பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல அவங்களுடைய கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கூட்டிருக்காங்க. இன்னும் கூட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கூட்டுறப்ப நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்க. இன்னும் ஒரு 1 year வெயிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்பயுமே நல்ல லெவல்ல தான் இருக்கு கன்சிடர் பண்றதுக்கு. தென் ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2.02 times புக்ங்க. 2 times புக்கை விட அதிகம். என்னுடையவே ஃபெடரல் பேங்கை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். HDFC பேங்கே பார்த்துட்டு போயிடலாங்க. அதுவே 2 times புக்கு பக்கமாக தான் இருக்கு. 2.05 times புக்ல இருக்கு. அதுவும் நேற்று முன்தினம் வந்து 2 times புக்குக்கு கீழே வந்த மாதிரி கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தாரு. நேற்று கொஞ்சம் ரேலி ஆயிருக்கலாம். மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, மார்க்கெட்டில் நடந்தது ஒன்று. நம்ம வெள்ளிக்கிழமை கீழே இறங்கும், மறுபடியும் ஈரானும் யூஎஸும் சண்டை போடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி நம்ம நேற்று காலையில் அப்டேட் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள 2 பேருமே நெருங்கி வந்துட்டாங்க. மார்க்கெட் பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒன்று நினைச்சோம் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் பண்ணும் பெரும்பாலும். ஸோ ஃபெடரல் பேங்கை பார்க்கறதுக்கு HDFC பேங்கே பார்த்துட்டு போயிடலாம். ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நேற்று பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு நடுவில் 20%, 25% பக்கமா கீழே இறங்கி இருந்தது. 60s எல்லாம் ரொம்ப நாள் இருந்தது நடுவில். இப்போ 1.4 times புக்கு பக்கமா வந்திருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் 0.25% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4th quarter லாஸ் எடுப்பாங்க நினைச்சோம், பட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. தென் Q1 ஃபினான்ஷியல் 27ல நல்ல நம்பர்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இன்சூரன்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் உள்ள வந்திருக்கு. தென் ரெகுலராக இவங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட், தென் ப்ரொவிஷன்ஸ் குறையும். ஸோ நல்ல நம்பர்ஸ் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் 27 பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல லெவலில் தாங்க இருக்கு. 1.5 times புக் வரைக்கும் கூட நம்ம த்ரெஷ்ஹோல்ட் செட் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். எஸ் பேங்கை நான் பார்க்கறது இல்லைங்க. எஸ் பேங்க் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன வேல்யூவேஷன் இருக்கோ அதே லெவலில் தான் இருக்கும். 1.4 times பக்கமாக தான் இருக்கும். இன்னும் வெரி லாங் வே டு கோங்க. நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணோம், நீண்ட ஆண்டுகள் கூட வெயிட் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் வந்து எஸ் பேங்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம். இன்னும் சுமிட்டோமோ மிட்சுயி ஃபண்டை உள்ள இறக்குவாங்க. 50% வரைக்கும் எடுப்பாங்க ஸ்டேக்கு. இன்னும் அதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல்லாக கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. 50%க்கு அப்புறம் ஃபர்தராக அவங்களோட க்ரோத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்காக அதர் அக்விசேஷன்ஸ், ஏதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஏதாவது உள்ள முழுங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பெரும்பாலும் பேங்க் எல்லாமே அந்த வேலையை பார்க்கக்கூடிய காலம் வருங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் எதையாவது எடுத்து உள்ள போடலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய MD CEO ராஜீவ் ஆனந்த் அவர்கள் சொல்றது தான்,
நல்ல மார்ஜின்ஸ் அதில் கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாரு இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை மற்ற பேங்க்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுல நம்மளுக்கு சந்தேகமே வேணாம். ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன் தாங்க இருக்கு. நேற்று நான் ட்ரெயினில் வர்றப்ப, ஃப்ரம் மயிலாடுதுறை டு பட்டுக்கோட்டை ட்ரெயினில் வர்றப்ப ஒரு கால் வருது கஸ்டமருக்கு, கிராம விடியல்லேருந்து வருதுங்க. நம்பர்லேருந்து வந்ததுனால அந்த அம்மா எடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸில் அவங்க லோன் வாங்கின மாதிரி தெரியுது. வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது அமௌண்ட்டை கட்டுங்கம்மா, ரீபேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. இந்த அம்மா ஃபோனை வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு, தெரியாமல் ஃபோன் எடுத்துட்டேன், இவங்க வேற பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. நான் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிக்வன்ஸ் அப்படின்றது இதுதான். 2 or more பிளேயர்ஸ்ட அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க, அவங்களால கட்ட முடியாத ஒரு சூழல், எதுக்குமே கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சூழல் கண்டினியூ ஆகுது, குறைஞ்சிருக்கு பட் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஓவராலாக நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறத பார்த்தா இந்த டெலிக்வன்ஸ் அப்படின்றது குறையுது, ரெக்கவரிங்கிறது இருக்கு. பட் இன்டெப்த் பார்க்குறப்ப இன்னும் ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நண்பர் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா, டிஎம்பிவி உள்ள ஜேஎல்ஆர் இருக்கு. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே ஒரு 30,000 crore வரைக்கும் கடன் இருக்கிறதா எழுதியிருக்கிறாங்க, கமெண்ட்ல எழுதியிருக்கிறாரு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதுலேருந்தே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. இதே மாதிரி டிஎம்சிவி இவிகோவோ ஒரு 3.8 பில்லியன் யூரோஸ் போட்டு அக்கேர் பண்ணி அதில் க்ரோத் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26 தாங்க ஒரு கடினமான காலமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்திருப்பாங்க ஃபினான்ஷியல் 26ல். யூஎஸ் டேரிஃப், தென் வார் சுச்சுவேஷன், தென் சைபர் அட்டாக்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுதான் நெக்ஸ்ட் சொன்னேன், ஃபினான்ஷியல் 26ல் அவங்களுக்கு ஒரு கடினமான காலம் அப்படின்னு சொல்லி. அது இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகும் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு. இதே நிலைமை கண்டினியூ ஆகாதுங்க. க்ரோத் கண்டிப்பாக இருக்கும், எந்த நிறுவனமாக இருந்தாலும் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். தென் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டாப் 5 பிளேயருக்குள்ள வந்துருவாங்க. அவங்களுடைய நோக்கமே இப்போ எப்படி இருக்குன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பேன்ஷன். நாட் ஓன்லி டிஎம்சிவி, டிஎம்பிவிக்கும் அதான் சினாரியோ. வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். க்ரோத் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தேவையில்லை. டாடா மோட்டார்ஸ் பிவியை பொறுத்தோ இல்லை டாடா மோட்டார்ஸ் சிவியை பொறுத்தோ எல்லா பிஸ்னஸுமே க்ரோ ஆகுங்க. அந்த பிஸ்னஸை யார் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். அதனால தான் நம்ம ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கணும், கடன் இருந்தா நல்ல ப்ரொமோட்டர்ஸாக இருக்கணும். இதை பார்க்கறதுக்கு காரணமே அதுதாங்க. பிஸ்னஸில் க்ரோத் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஐஆர்சிடிசி பற்றி எழுதியிருக்காங்க, நல்ல ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி. 30 times earnings கீழே வந்திருக்குங்க, நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு 45-50 times earningsலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. அந்த செக்டாரில் விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் எனக்கு ஏஜ் 52, நான் எந்த சேவிங்ஸுமே எடுத்து வைக்கல, இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப்காக டிவிடெண்ட் கிடைக்கிற மாதிரி ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏஜ் 52 அப்படின்னா உங்களோட ஒய்ஃப்க்கு மேபி 45 to 50 இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அவங்களுடைய ஏஜ். நான் ஒரு 1 week முன்னாடி நடந்த சினாரியோ சொல்கிறேங்க. மேம் என்கிட்ட சொன்னது, மேம்கிட்ட ஒரு முதியவருங்க, 82 வயசு, அப்போ தான் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அட் த ஏஜ் ஆஃப் 82 தாங்க வந்திருக்கு. தாத்தா நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஈக்விட்டியாக பார்க்குறீங்களா, இல்லை ஏதோ ட்ரேட் எதுவும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லை எனக்கு நல்ல ஸ்டாக்ஸாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அட் த ஏஜ் ஆஃப் 82. ஸோ 52 அப்படின்றது நீங்கள் ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, நம்ம ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை குறிப்பாக சொல்கிறேன். தென் எப்படி அலாகேட் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் வரும். பட் அட் த ஏஜ் ஆஃப் 50 அண்ட் 50 எபோவ் அப்படின்னா அலாகேட் பண்ணுறப்ப எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி அப்படின்றத 50 to 55% வச்சுக்கலாம். தென் எக்ஸ்போஷர் டு பாண்ட் அப்படின்றத 40 to 45% இந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஈக்விட்டியையும் கன்சிடர் பண்ணலாம், பாண்டையும் கன்சிடர் பண்ணலாம், தைரியமாக கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை 60-65 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணால் கூட அதில் எந்த தப்புமே கிடையாதுங்க. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வெறும் டிவிடெண்ட் மட்டுமே தரக்கூடிய நிறுவனங்களாக பார்த்து எடுத்து உள்ளே போட்டுறக்கூடாதுங்க. நிறுவனம் அவங்களுடைய லாபம் எல்லாத்தையுமே டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது குறையும். ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஸோ ஒரு டீசென்டான டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் ஃபாஸ்டர் ஃபேஸில் இருக்கணும். அந்த மாதிரி நிறுவனங்களாக பார்க்குறது பெஸ்ட்டுங்க. என்ன அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வர்ற மாதிரி பார்க்கலாம். லோயர் லெவலில் ஒரு ஸ்டாக்கை பிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் கூட கீழே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அடி விழுந்தாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது
ஒரு 10% இல்லை 15% குறையுதுன்னே வச்சுக்கோமே. இப்போ ஒரு குவார்ட்டருக்கு 5000 crore பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10% குறையுதுன்னா நீங்கள் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ 10% அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சாலும் டிவைடண்ட் இன்னைக்கு கொடுக்குறது 15 or 14 கொடுக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அது 13 குறையலாம், இல்லை ஒரு 12 குறையலாம். லோயர் லெவலில் கிடைக்குது, இப்போ 150க்கு கிடைக்குது அப்படின்னா 12 ரூபா டிவைடண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே நல்ல ஈல்டு தான். ஸோ நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸ் லோயர் லெவல் கிடைக்கிறப்ப நீங்கள் எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஒரு 4 or 5 இயர்ஸில் மறுபடியும் நல்ல லெவலுக்கு போயிடும். இதே மாதிரி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகாது. ஸோ ஏஜ் ஒன்லி 52 தான். ஸோ உங்களுடைய ஒய்ஃப்க்கு அதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ 4 or 5 இயர்ஸில் உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்டும் வரும், அதாவது நல்ல ஈல்டும் வரும். அட் த சேம் டைம் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் 4 or 5 இயர்ஸ் ஒன் பிஸ்னஸ் சைக்கிள் முடிகிறப்ப நல்ல அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ நல்ல லார்ஜ் கேப் லோயர் லெவலில் பாருங்கள், உங்களுக்கு ஈல்டு ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே கிடைக்கும். இன்சுலேஷன் எனர்ஜி அப்படின்னு நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நோ, டெட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க, ஒன்றை விட அதிகமாக இருக்குது. அதே தான் எலைட்கான் இன்டர்நேஷனலுக்கும் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நண்பர் வந்து என்கிட்ட நிறைய குவான்டிட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காருங்க. இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இனிமேல் கன்சிடர் பண்ணுறது டெட் கம்மியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களாக பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். தென் ஓஎன்ஜிசி பற்றி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆயில் ரிஃபைனரி, இந்த பிஸ்னஸ் எதையுமே நம்ம பார்க்கறது இல்லைங்க. புக் வேல்யூ கீழே இருக்கும், நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும், நல்ல டிவிடெண்ட் பே அவுட்டும் இருக்கும், லார்ஜ் கேப் கம்பெனி தான். ஆனாலும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ரிஃபைனரிஸ் இந்த பிஸ்னஸை நான் பார்க்கறது இல்லை. ஓவராலாக நேற்று சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமாக ரேலி ஆயிருக்குங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எகெயின்ஸ்டாக, அதுக்கு ஆப்போசிட்ல தான் சந்தை பெரும்பாலும் ரியாக்ட் பண்ணும். ஆனால் செய்தி என்னன்னா, நேற்று யார் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே தள்ளியிருக்குது அப்படின்னா டிஏஎஸ் தான். நேற்று ஒரு 5341 crores கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. நேற்றும் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே நேற்று ரேலி ஆயிருக்கு. ஆனாலும் ஒரு 1082 crores நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். கோல்டு ஒரு 60 ரூபாய் விலை இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 13,860 இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இன்னும் கேள்விகள் நிறைய இருக்குங்க. உங்களுடைய கேள்விகளை கீழே எழுதுங்க. நம்ம நாளைக்கும் கேள்விகளை தனியாக ஒரு பதிவில் பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.